வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு காணொளி மிக வைரலாக பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ நாமளும் நம்மளுடைய சேனலில் ஒரு சில விஷயம் போட்டிருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி விஜய் தலைமையின் கீழ் இயங்கும் அமைச்சர்களில் என் தங்கச்சி கீர்த்தனா பற்றி தான். ஸோ கீர்த்தனா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்வக்கோளாறு, அதிக பிரசித்தி, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆள் இல்லாத குறைக்கு அந்த பிள்ளைய அமைச்சராக போட்டிருக்காங்க, அதுதான் உண்மை. தற்கூரின்றாங்க. அந்த தற்கூரிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன இல்லை, நம்மளுக்கு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தற்கூரினா இதுதான் முதல் தற்கூரி அப்படிங்கிற அளவுக்கு செயல்படுது. தங்கச்சி, நான் பேசுறது, அண்ணன் பேசுறது உன் மனசை வலிக்கலாம், காயப்படுத்தலாம். ஆனால் நீ பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று காயங்களா பதிய வச்சுட்டு வந்துட்ட. காயம் பதிவு கிடையாது. ஓகேவா? ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, நீயே டுடேரியல் காலேஜில் படிச்சு வந்த ஒரு அறகுற தற்குறி. ஓகேவா? உனக்கே முழுசா இங்கிலீஷ் தெரியாது. முதல்ல நீ தமிழ்நாட்டுக்காரியா? பதவி ஏத்துக்கிற முதல் நாள், ஓகேங்களா, சட்டமன்ற உறுப்பினருங்கிற ஒரு சான்றுக்குள்ள எடுத்துட்டு வராத தற்கூரி. கெட் அவுட்ன்ட்டாங்க சபாநாயகர். தலை குடிஞ்சிட்டு வெளில வந்த சட்டப்பேரவையிலிருந்து. அதுக்கு பிறகு மறு 2 நாள் கழிச்சுதான் நீ பதவி ஏத்துக்கிட்ட சட்டமன்ற உறுப்பினரா. முதல் நாள் நீ ஏத்துக்கவே இல்லை. அதுக்கான ஒரு தகுதி உனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா சர்டிபிகேட்டே நீ எடுத்து வரல, வெறும் கையை வீசிட்டு ஸ்டெயிலா வந்துட்ட. ஸோ ரெண்டாவது விஷயம், எனக்கு தமிழே தெரியது, என் மதர் லாங்குவேஜ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் நின்று சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு பதவி ஏத்துக்கிற. அது எதுல? தெலுங்கு மொழியில பதவி ஏத்துக்கிற. எங்க மாப்பிள்ள சீமா முதலமைச்சராக இருந்து இதே ஒன்ன மாதிரி ஒரு அறகுற வேக்காடு போய் மாற்று மொழியில பதவி ஏற்றுக்க முடியுமா? சரி, இதே நீ தெலுங்குலேயே இருக்கட்டும், கர்நாடகாவில் போய் தெலுங்கு மொழியில அங்கே பதவி ஏற்றுக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்காரெல்லாம் இடிச்சவாய் இல்ல, தப்புடா பாப்பா. முதல் கோணல் முற்றும் கோணல். எங்க போனாலும் ஒரு செல்போனை தூக்கிட்டு போக வேண்டியது, எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு போனது தப்பு. ஒரு ஆய்வுக்கு போற நீ, தொழில்துறை அமைச்சர், கல்வித்துறைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஓகேவா? சரி விட. என் தம்பி விஜய் என்ன பண்ணிட்டாப்ல, 234 தொகுதிகளையும் 38-40 மாவட்டங்களையும் நாம நேரடியாக கண்காணிக்க முடியாது. ஆகையால் பொறுப்பு அமைச்சர்களாக, ஓகேவா, உதாரணத்துக்கு திருச்சி, நான் சொன்னது உதாரணத்துக்கு திருச்சி சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தால் அவரை திருவண்ணாமலை தூக்கி போடுவோம், திருவண்ணாமலைக்காரன தூக்கி சென்னைக்கு போடுவோம், சென்னையை கூப்பிட்டு விழுப்புரத்துக்கு போடுவோம். இப்படித்தான் தூக்கி பொறுப்பு அமைச்சர்களாக நீ அந்த ஏரியாவில் நீங்க ஆய்வு செய்யலாம். அந்த ஏரியாவை வளப்படுத்த வேண்டிய கடமை உங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு எதிர்கால கட்சி நலன் கருதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான், நீங்க கட்சி சார்ந்துதான் அதை டிராவல் பண்ணும், உங்க துறை சார்ந்தது கிடையாது. முதல் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தொழில்துறை அமைச்சர், நீங்க அங்க போயிருக்கிறது எஜுகேஷன் துறை அமைச்சர் மாதிரி ஒரு கம்பீரமா போயிருக்கீங்க. போகும்போது மீடியாக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க. நான் ஒரு ஊடகவியலாளர்மா, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு அரசியல் விமர்சகர். எனக்கு ஒரு செய்தி வரலன்னா நான் உன்னை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு செய்தி வந்தால் மட்டுமே கேமராவை தூக்கிட்டு உங்களை சுத்தி நாங்க வந்து நிற்போம். ஓகேவா? ஆனா நீ என்ன பண்ணியிருக்க, இந்த வீடியோ நாங்க வெளியிடவே இல்லை, ஏதோ ஒரு பத்திரிகையாளர் வெளியிட்டான்னு அவங்க மேல பழிய போட்டேன். ஆனால் அந்த செய்தியை வெளியிட்டது உன்னை சுத்தி உள்ள ரீல்ஸ் மோகம், அதுக்கு தலைமை நீ தான். முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, நேரடிய விஷயத்துக்கே வரேன். ஓகே, ஒரு ஸ்கூலுக்கு நீ போயிருக்க, ஒரு குழந்தைய போய் வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் நேம், இந்த கருமெல்லாம் தேவையா? உனக்கு முதல்ல இங்கிலீஷ் பேச தெரியுமா?
நீ முதல்ல 10ஆம் கிளாஸ் பாஸா ஃபெயிலா? டுடேரியல் காலேஜ்ல தான் ஏதோ ஒரு டுடேரியல் காலேஜ்ல தான் படிச்சு பாஸ் பண்ணியா? பிட் அடிச்சு பாஸ் பண்ணியா, படிச்சு பாஸ் பண்ணியா? கேள்வி கேட்ட 1000 கேள்வி கேட்கலாம். அசிங்கமா இல்ல? தமிழே தெரியது, எனக்கு தாய்மொழி தெலுங்கு சொன்னவன் தானம்மா நீ. என் தங்கச்சியை நான் அவமானப்படுத்தல, என் தங்கச்சர் உடைய தப்ப சுட்டி காட்டுறேன். ஒரு குழந்தை 10-15 வயசு குழந்தை, அது நாளைக்கு படிச்சுட்டு வெளில வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உன்னைய மாதிரி ஒரு மந்திரியாகவோ வரலாம். உண்மையா உழைச்சி உனக்கெல்லாம் குப்பை மாதிரி குப்பை போய் கோபுரத்தில் உட்காந்த கதையை நீ எல்லாம் அமைச்சராகிட்ட. ஆமா, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ். என் தம்பி விஜய் சொன்னாப்புல, அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையுடைய பவருக்கு தான் நீ அமைச்சர். உன்னுடைய உழைப்பெல்லாம் இங்க ஒரு விளக்கணையும் கிடையாது. என்ன சொன்னாப்புல தெரியுமா? 234 தொகுதியிலும் யார் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீர்கள், எல்லா இடத்திலையும் இந்த விஜய் தான் எம்எல்ஏ. சோ விசில் சின்னத்துக்காகவும் என் முகத்துக்காகவும் மட்டுமே ஓட்டு போடுங்கள், உங்களுடைய தரத்தை நான் உயர்த்தி காட்டுகிறேன். ஆனா இன்னைக்கு என் அக்கா குழந்தை, என் தங்கச்சி குழந்தை, என் தம்பி குழந்தை, என் தாய்மாமன் குழந்தை, என் அண்ணன் குழந்தை, என் குழந்தை, அந்த புள்ள யாருடைய குழந்தையோ, ஒரு ஆட்டக்காரன் பிள்ளையோ, ஒரு கூலிக்காரன் பிள்ளையோ, ஒரு விவசாயி பிள்ளையோ தெரியாதுமா, ஒரு நெசவாறு பிள்ளையோ தெரியாதுமா, தெரியல. அது அந்த ஆராய்ச்சிக்கு வேணும். அந்த குழந்தையை கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். சுத்தி கேமரா இருந்தா உன் தலைவன் விஜயே தலை தெரிச்சு ஓடுறாப்ல. குழந்தைங்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? முதல்ல ஃப்ளூயண்டா உன்னால இங்கிலீஷ் பேச தெரியுமா? இங்கிலீஷ்ல 2 வகை இருக்கு இந்தியாவில். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ கேட்கிறேன், ஓகேவா? ஒன்னு பிரிட்டன் இங்கிலீஷ், இன்னொன்னு அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம பேசுறது எல்லாமே அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டன் இங்கிலீஷ் யாருமே பேசுறது கிடையாது. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதை தாண்டி சென்னையில் உள்ளவங்க பேசுறது எல்லாமே தங்கிலீஷ். தங்கிலீஷ் பிரிட்டன் இங்கிலீஷ் கிடையாது, அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. அதை தாண்டி ஒரு ஒரு மிக்சடா தங்கிலீஷ்னு ஒரு விஷயத்த பேசுறேன். அந்த கர்மத்தை தான் இப்ப நீ பேசுற. போய் சமூக ஊடகங்களை ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. உன்னை பத்தி அவ்வளவு துப்புறாங்க. வெக்கம் கட்டு போய் நீயும் ஒரு தவறை மறைப்பதற்கு, ஆமாம் தவறு செய்து விட்டோம், தவறு நிகழ்ந்து விட்டது, எல்லாரும் மன்னிக்கணும், அதுவும் என் குழந்தை தான், ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு, தப்பா நினைக்காதீங்க, என் குழந்தை தான், நான் என்ன மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒரே வார்த்தை அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அதை விட்டு அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நலன் கருதி தான் நான் விமர்சனம் செய்தேன், கேள்வி கேட்டேன் சொல்றதே ஒரு விளம்பரம். பைத்தியம் தான், பைத்தியம் தான். ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் நீ பர்மிஷன் கேட்டியா? சரி, அதை விடு. உதாரணத்துக்கு உனக்கு குழந்தைங்க இருக்கா என்னெல்லாம் தெரியல தங்கச்சி, நான் கேட்கிறேன். உன் குழந்தைங்கள ஒரு ஸ்கூல்ல படிக்குது, பெத்தவங்க பர்மிஷன் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு விளம்பரம் எடுத்து என் மீடியாவில் நான் போட்ட முடியுமா? அந்த இடத்துல ஒரு டிம், ஒரு முகம், ஒரு பொம்மை மாதிரி ஏன் வைக்கணும்? குழந்தைங்களுடைய முகம் தெரியக்கூடாது, அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர்கள் எதிர்கால நலன் கருதி. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? வீடியோ எடுத்து உலகம் போல வெளியிட்டு, அது நான் இல்லை பத்திரிகைக்காரன் வெளியிட்டா, நான் மேல வெளியே போட்டு தப்புடா பாப்பா. இந்த தவறெல்லாம் செய்யாத. தம்பி விஜய், இந்த மாதிரி ஒரு அறகுறை வேக்காடுகள் எல்லாம் நீ அமைச்சரா வச்சிருக்கிறது மிகப்பெரிய தப்பு. கீர்த்தனா மற்றும் 234 தொகுதியில் உள்ள அதிமுக, திமுக, இந்த வீணா போன போஸ்ட் ஓட்டினவையும் பேனர் ஓட்டினவையும் ஓசியில வந்தவையும் விளம்பரமே இல்லாமல் அமைச்சரானவையும் எம்எல்ஏ ஆனவையும் அத்தனை பேருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன். என் தங்கச்சி கீர்த்தனா சொன்ன மாரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் உருப்படாதவே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை என் தங்கச்சி கீர்த்தனா சொல்லியிருக்கு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், அப்துல் கலாம் உலக விஞ்ஞானி, இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல, ஓகேவா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், இதை நான் சொல்ல, எங்க ஐயன் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, ஓகேவா? எங்க அப்பா கருணாநிதி அவர்கள், எங்க ஐயன், என் மண்ணின் மைந்தன், ஓகேவா? என் மண்ணின் மைந்தன் எங்க ஐயன் கருணாநிதி சொல்லியிருக்காரு ஒரு சில விஷயங்கள். என் பையன் துடுக்குத்தனமானவன் தான் ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. இப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
துடுக்கு என்றாலே அது கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். யார சொல்றேன் தெரியுமா? யார சொல்றீங்க? இன்றைய காலத்தில் அப்பா அப்பா என்ற செல்லமாக அழைக்கக்கூடிய மு கருணாநிதியுடைய பிள்ளையும் உதயநிதியுடைய தகப்பனருமான மு.க. ஸ்டாலின் அவரும் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். அடுத்தது எங்க ஐயன், ஓகேவா, என்னை வளர்த்து உருவாக்கியவர், கடைசி காலம் வரை என்னை தாங்கியவர், நான் அவரை தாங்கிய ஒரு உரிமையில் சொல்கிறேன். எங்க ஐயா டிராபிக் ராமசாமியை பத்தி ஒரு படம் எடுத்து அதில் கதாநாயகனாகவே நடித்த உங்கள் தலைவர் விஜயுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், ஓகேவா, அவ்வளவு இணக்கம் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வளர்ந்த நான் சொல்றேன், ஓ தலைவன் விஜய் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இது தெரியுமா? தைரியம் தான் போய் என் தம்பி விஜய் கிட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிடையாது, பயங்கர சாட்டை, ஒரே ரகல, சைலண்ட் தான். சைலண்ட் இஸ் ஏ வயலண்ட். சைலண்டாவே இப்ப மட்டும் மூணமா இல்ல, ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது கூட சைலண்டா வயலண்ட் பண்ணிட்டு போயிடுவாப்ல. ஆமா உண்மை. அவனுடைய பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. இது நான் சொல்லல, சந்திரசேகர் குடும்பமே எங்க கிட்ட சொல்லி இருக்கு. ஒரு படம் எடுக்கிறது நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு எடுக்கிறது கிடையாதுங்க. அது ஒரு பல மாதங்கள் பல வருடங்கள் டிஸ்கஸ் பண்ணி குடும்பத்தோடு குடும்பமாக ஒருங்கிணைந்து டிராவல் பண்ணி போய் எடுக்கக்கூடிய ஒரு படம். அப்ப எடுக்கும் போது டிராபிக் ராமசாமிங்கிற ஒரு படம் எடுக்கும் போது உன்னை பற்றியும் என்னை பற்றியும் உன்னது குடும்பத்தை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் கலந்து உரையாடுவோம். அப்படி உரையாடும் போது வெளிவந்த நிறைய விஷயங்கள்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஓகே, எங்க ஐயன் அப்துல் கலாம் மாதிரி, எங்க ஐயன் மு கருணாநிதியுடைய புள்ள மு.க. ஸ்டாலின் மாதிரி, இப்படி கிண்டல் அடிச்ச பேரு அந்த மாதிரி உன் தலைமை விஜயும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். கேட்டு பாரு. அப்ப முட்டாளா? நீ சொல்ற மாதிரி முட்டாள் என்றால் விஜயும் முட்டாள் தான். தப்புடா பாப்பா. நான் வடக்கம் வேணும், நான் வடக்கம் வேணும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்துல் கலாம் தான் இன்னைக்கு இந்திய நாட்டையே. அந்த குழந்தையுடைய அப்பா ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், அந்த குழந்தையுடைய அப்பா ஒரு கூலிக்காரனா இருக்கலாம், அந்த குழந்தையுடைய அப்பா ஒரு விவசாயியா இருக்கலாம், அந்த குழந்தையுடைய அப்பா ஒரு மாடு மேய்க்கிறவனா இருக்கலாம். தப்பு இல்ல. இன்னைக்கு நான் ஒரு நாள் அந்த குழந்தை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்குமா, படித்து பெரிய ஆளாய் ஒரு தாசில்தாராவோ ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு வட்டாட்சியராகவோ மாவட்ட கலெக்டராவோ டாக்டராவோ உருவாகும் போது நீ எடுத்த பேட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாது. இந்த ரீல்ஸ் மோகத்தால குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவமானப்படுத்தாதே. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உலக மக்களை சந்திக்கிறேன். தங்கச்சி கீர்த்தனா, இதெல்லாம் கோபத்தினாலேயோ உன்னை விமர்சனப்படுத்தவில்லை, ஒரு அக்கறையின் பேர்ல விமர்சனப்படுத்துறேன். தயவு செய்து உன்னுடைய தவறுகளை திருத்திக்கொள். தம்பி விஜய், இந்த மாதிரி அவகுறை தற்குறிகளை தயவு செஞ்சு உன்னுடைய அமைச்சரவையில வச்சுக்காத. தயவு செஞ்சு அந்த குழந்தைய கீர்த்தனா, என் தங்கச்சி கீர்த்தனா தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. ஓகேவா? அவங்க வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவுறது கூட ஆக்கில. அந்த வேலையை ஒழுங்கா செய்யட்டும், முதல்ல அதை செய்யட்டும், அப்புறம் அமைச்சர் வேலையை பார்க்கட்டும். ஓகே, மீதி இப்ப ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சா, இந்த காணொலி வெளியாகிற சமயத்துல ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கும் நீங்க பதவி ஏத்து. தம்பி விஜய சொல்றேன், இன்னொரு 4.25 வருஷம் நீங்க டிராவல் பண்ணணும், பண்ணிடுவீங்க. உங்க வேலை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திமுகவையும் அதிமுகவையும் கங்கணம் கட்டி அழிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஓகேங்களா? அந்த திறமை உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால இந்த ஒரு 5 வருஷம் ஓட்டுருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.